சார் என்னோட பேர் தினேஷ் பாலுராஜ். அந்த சிஇஓ ஆஃப் யாலி ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இங்கே யாலி ஏரோஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு 3 விதமான ட்ரோன்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹெல்த் கேர் ட்ரோன், சர்வேலன்ஸ், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இங்கே இந்தியாவில் இந்த யாலி ஏரோஸ்பேஸ் இந்த கம்பெனியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து ஃபாரின் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஏன்னா அங்கே தான் படித்தேன். ஜெர்மனியில் தான் மாஸ்டர்ஸ் ஏரோஸ்பேஸ் முடிச்சுட்டு ரோல்ஸ் ராய்ஸ் அப்புறம் நிறைய கண்ட்ரியில் வந்து இந்த ட்ரோன் சம்மந்தப்பட்டதில் முக்கியமாக இந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறத ஒரு 10 வருஷம் வந்து ஒர்க் பண்ணேன். அதில் முக்கியமாக ஒரு 2 ப்ராஜெக்ட் சொல்லணும்னா, ஒரு வனுவாட்டுல ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிமோட் ஐலாண்டுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து கண்டினியூஸ் ட்ரோன் டெலிவரி வந்து நாங்கள் கொண்டு போனோம். அதனால 8 மணி நேரம் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஜென்ரல் ஒரு வேக்சினேஷன் போறது வந்து நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல அவங்க இடத்துலயே கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்பான்சர் பை யூனிசெஃப். அதுக்கப்புறம் யூஎன்எஃப்பிஏ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. மேட்டர்னிட்டி லீவ் ஸ்டாப் பண்றதுக்கு போர்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் வந்து இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டான இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்போர்ட்டிங் ட்ரோன்ஸ் அதெல்லாம் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து வி டிசைடட் டு கம் பேக் டு இந்தியா அண்ட் தென் வி ஸ்டார்ட் திஸ் கம்பெனி இமீடியட்லி. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆல்ரெடி செட் 3 விதமான ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக சொல்றது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ட்ரோன். பிகாஸ் ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது ஹெல்த் கேரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கு. அதுதான் அதோட ஒரு எக்கனாமிக்கு வந்து ஒரு ஒரு வளர்ச்சி நான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து இந்த ஹெல்த் கேர் ட்ரோனை வந்து நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு பார்க்காம இன்னைக்கு இது நம்ம பண்ணலாம். இப்போ எப்படி அக்ரிகல்ச்சர் ட்ரோனா மற்றவங்களாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஹெல்த் கேர் ட்ரோனை வந்து நம்ம ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு டெக்னாலஜி கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து இது பண்ணும்போது ஈஸி யூஸ் டெக்னாலஜி ஃபார் கஸ்டமர்ஸ். அதாவது ட்ரோன், அப்புறம் டாக்கிங் ஸ்டேஷன், அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன். இந்த ட்ரோன் வந்து பார்க்க விங்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரன்வே தேவை கிடையாது. ஒரு ஒரு டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்ட் ஆகிறதுக்கும். ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் டேக் ஆஃப் டெக்னாலஜி. இட்ஸ் லைக் ஹைப்ரிட் டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர் மாதிரி டேக் ஆஃப் ஆகும், லேண்ட் ஆகும். அப்புறம் ஃபிக்ஸ்ட் விங் ஏர்பிளேன் மாதிரி ஃபார்வர்டில் ஸ்ட்ரெயிட் பிளேனில் போகும். ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜி இருக்கனால அதோட இந்த ரன்வே டேக் ஆஃப்லாம் தேவை கிடையாது. அதே மாதிரி டாக்கிங் ஸ்டேஷன். இந்த டாக்கிங் ஸ்டேஷன் இது வந்து ஸ்டோர் ஆகி அதே சார்ஜ் இருக்கும். இது வந்து ஹோம் பாயிண்ட்ல நம்ம வச்சிருப்போம். ஹப் மாதிரி எங்கெங்கெல்லாம் மெயின் ஸ்டேஷனோ அங்கே மட்டும் இதை பிளேஸ் பண்ணியிருப்போம். எவ்ரி டைம் அங்கேருந்து இது கிளம்பி போய் மெடிசனை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் இதோட இடத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிப்போம். ஸோ இது பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம எனேபிள் பண்றோம். ஒவ்வொரு 150 கிலோமீட்டர் இந்த டாக்கிங் ஸ்டேஷன் வைக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆர்கன் வந்து கன்னியாகுமரி சென்னைக்கு எடுத்துட்டு போறோம்னா வித்தின் 4 ஹவர்ஸ் நம்ம எடுத்துட்டு போக முடியும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இப்போ நாங்கள் அடுத்த ஒரு ட்ரோன் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அப் டு 25 kg வரையும் நம்ம எடுத்துட்டு போகலாம் ஃபார் அனதர் பிக் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க். ஸோ இது வந்து நம்ம இமீடியட்டா அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு நம்ம இந்த இப்போ இருக்கிற ட்ரோனை நம்ம கொண்டு போறதுனால நம்ம இதுக்காக ஒரு சார்ட்டர் ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு யாருக்காவது ஒரு ஆர்கன் தேவைப்படுதுன்னா நிறைய எக்ஸ்பெண்ட் ஆகும் ஒரு சார்ட்டர் ஃபிளைட்ல எடுத்து போறது. அதுக்கு வந்து இப்போ ட்ரோன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு பெரிய ஹைடெக் டெக்னாலஜி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஈஸி யூஸ் டெக்னாலஜி நான் சொல்லுவேன். இதுக்காக ஒரு ஹெலிகாப்டரோ இல்லைன்னா ஒரு சார்ட்டர் ஃபிளைட் யூஸ் பண்ண நிறைய பணம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம். This is Dinesh Baluraj, CEO of Yali Aerospace.